நீ என்ன வேலை பண்ற? வாடா சுண்ட. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம்னா ஒரு பார் ஓட்டுற வேலை. ரொட்டேட்டர் இப்போ தான் சுவிட்சு ஓட்டிட்டு வந்தார். பார் ஓட்டுறது ஒரு மணி நேரம், சரி ஒரு 10 நிமிஷம் வரும். நம்மளது வேறு கலப்பை வேறு ஆனந்த் வேறு தூக்கிட்டு போயிட்டான் போகிறோங்கிறேன். கார்த்திகை எடுத்தாத மாதிரி ஓசி கேட்டோம். அந்த கார்த்திகை கலப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு நிமிஷம் ஓட்டி விட்டு வருவோம். பாத்திரா சந்தோஷம் போட்டு தள்ளிவிடாத, சின்ன பையனா. போ அந்த கை அதை யார் கழட்டுறது? அதை கழட்டணும். டாப்லிங் கை எங்க? அது அப்புறம் அங்கே வச்சுக்கிற மேலே அந்த பின்னை கொண்டுட்டு வாங்க, போடணும்ல. இங்கே எல்லாம் பெட்ரோலெல்லாம் கெரிஸ் ஆகாதுற மேலே. அதை போட்டு அந்த கையை எடுத்துட்டு வா. மாட்டு 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 மாட்டு. டிரைவர் சரியில்லைடா சந்தோஷ். அப்படியே அப்படியே ஏறு ஏறு ஏறு. ஐயம்மா அல்ல வேறு ஒரு டீட்டு தான் ஏறுப்புங்க தான் இருக்கும். யாரு போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம். அது அங்கேயே வைய. போலாம் போலாம். சரிப்பா. ஐயோ ஆளுங்க வேற போறாங்கடா, ஆளுங்க வேற போறாங்கடா. என்ன வேலை? இந்த கொண்டை இப்போதைக்கு கொண்டு வர மாதிரி எனக்கு ரொம்ப தெரியல. அது வந்துருச்சு. அவனோட புதுசு வாங்கிட்டு சொல்றான். நான் நினைச்சேன் அவன் நேற்று உடனே விட்டுட்டு அவன் கையில் ஒத்த வண்டி மாட்டிட்டு போயிட்டான். அவன் ஆள் எப்படி நீங்கள் பத்திரம் வேலை அது ஐயா அவனதே இல்லையா? அவன் கேட்டால் ஓட்டுங்கிறான். சேர்றாப்பா மாட்டு ஓட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் கொண்டாந்து விட்டுறோம் அப்படின்னு சொன்னேன். இங்கேதான் நல்லா ரெடியாக நிற்கிது. ஃபோன் பண்ணுறாங்க அவருக்கு. ஓகே அச்சு உமா கூப்பிட்றாங்க. மோனிக்கிட்டி அவனை எப்போ வச்சு வீடியோ இப்போ அந்தான போ. அவன் மாட்டுட்டு வா 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 வா. அந்த கட்டையை எடுத்து கீழே போடுறா சந்தோஷா. எடுக்க முடியாதா? சரி அப்போ அப்படியே விட்டுரு. அட வெயிட்டுக்கு அந்த கட்டை இதை ஒரு ஆள் பிடிக்கணும். உடஞ்சிடும். இருக்கு பின்ன கொஞ்சம் இருபத்தி ஓட்டிட்டு வந்துடுறோம். கீழே போகலாம். எத்தனை நாளைக்கு வெளியே தர்றது? அது ஓட்டம் எவ்வளோ பெருசு இருக்குது.
போலாம் உள்ள வாடா உண்டுடா உழந்தா ஒரு ரேட்டு தானே உழவுறான் போ. இந்த கொண்ட மண்ணை நம்ம கலப்பை எடுத்துட்டு போயிட்டு படுத்துறோம்டா நம்மள. கடை ஓட்டணுமா வந்து ஓட்டணும் பைக். நாட்ட கடப்பில்ல அப்படியே நில்லு, நான் இறங்கிக்கிறேன். இப்படி ஓட்டி ஒரே வாய்க்கால்னு நினைக்கிறேன். பெருமை கேட்டுக்கலாம் போ. இவன் ஓட்டினா ஓடாதான் இருந்திருப்பா. நான் அங்கே இருந்ததுன்னா கம்பெனி ஓட்டிருப்பா. நீங்க அங்கிருந்து வந்துடலாம். ஏதோ நாய் கறந்த மாதிரி ஓட்டிக்கிறான் பாரு. நாய் கறந்த மாதிரியா? தேடிக்கல ஓட்ட அப்படிதான் வரும். சந்தோஷம். வண்டி முதல்ல நேரா இருக்க வேண்டும். ஹலோ, நான் ஒரு எங்கே ஓட்டணும்? வீட்டுக்கிட்டியா? அவர் போனால் தான் நொட்டு சொல்லுவார்ண்ணா. இல்லைன்னா அவர் கார்த்தி நேரம் கலப்பு கேட்டார். அதுக்குள்ள இதுதான் பைக் வண்டி கொடுங்க. நீங்கள் பைக் ஓடி எடுத்துகிட்டு போகிறீங்களா?
அவனை நிற்க சொல்லுங்க, கடை சின்னதாக வருது, அவனை நிற்க சொல்லுங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காட்டிவிடாதா? எண்ணிட்டு இருக்கீங்க? பொறுங்க. அவனை எங்கேயும் பிடிக்காம நிற்கிறேன். கேமரோட விழுந்துருவாங்க. பொறுமையாக திருப்புங்க. எனக்கு கரெக்டாக எந்த நேரம் ஓட்டணும்னு கரெக்டாக தெரியாது. சீக்கிரமா நேருக்கு நேரம் நிற்க சொல்லுவேன். ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு வண்டி பாய நம்ம தண்ணி கம்மியா வருதா? தூரம் என்ன தண்ணி கட்டி வருது, தண்ணி கட்டிட்டு அவர் மலைகளை பார்த்து வர கேமரா பிடிச்சாருல வீடியோ எடுத்துக்கிறது. அவ்வளோதான் முடிஞ்சா? அவ்வளோதான் முடிஞ்சா? வாய்க்கா ஓட்டணுமா? வாய்க்கா ஓட்டணுமா? வாய்க்கா என்ன சின்னதாக வருது?
ஓகே நண்பா. கடைசியாக வந்து சுஜித் வந்து நான் வாக்கியானாச்சும் ஓட்டுறேன் மாமா, விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியா ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கும் கதை பாருங்க ப்ரோ, ஃபுல்லாக விழுவுது. ஏன்னா கீழே பிளேட்டை வளைச்சி கொடுத்துட்டாங்க. வளைச்சி கொடுத்ததுனால கரை ஃபுல்லாக மண் வருது. பெரியப்பா வேலை முடிஞ்சுது. இனிமே கூப்பிட மாட்டீங்களா? இன்னமும் ஒரு 6 மணிக்கு கூப்பிடுறேன். சரி. ஆ துண்டை இப்படியே போய் ரிவேஸ் போய் அப்படியே அந்த கரையில் போய் அங்கே ஏறிக்கலாம். வெளியே போயிரு. அது எது பண்ணாதவா? அது என்ன பண்ணுது? அப்படியே அதே தாரையில் அப்படியே ஓரமாக போய் அந்த கடைசியிலே போய் அப்படியே வெளியே போயிரு. போகலாம். அப்படியே போய் அங்கே ஏறிக்கா. ஓரமா ஐயா, ஓரம் ஒரு வாக்கியம் வேணுமா? இன்னொரு வாக்கியம் வேணுமா? நீங்கள் இந்த மூளை எடுத்து கட்டிவிடுங்க. ஆட சண்டை வச்சு போகலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. கதம் கதம். அது ஏற்படுதுன்னா அது கை செட்டு ரொம்ப அகலமாக வச்சு வெல்டு வச்சிட்டாங்க. அதனால் அப்படி போய்டும். அது முன்ன என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், நாங்கள் அப்படியே போட்டி நடையே வீட்டுக்கு போகிறோம். நீ கழட்டி விட்டு வந்துரு சொன்ன மாதிரி. ஓகே நண்பா, இது வந்து சோளக்காட்டுக்கு பார் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம்னா 400 ரூபா. தூரத்தை பொறுத்த வரலாம் சார்ஜ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொண்டு போய் நாங்கள் கலப்பியை எடுத்த இடத்துல உடனே விட்டு வந்துடுறோம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நானும் சுஜித் அவர்களும்.